அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதனாலே என்னவோ தெரியல, இந்த வேலைக்கு அவ்வளோ பெரிய டிமாண்டு. அது என்ன வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே வீடியோவிலே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த கிராம உதவியாளர் புதிய விதமான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியலாகவே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது சற்று முன்பு இந்த டிசம்பர், அதாவது 2024 டிசம்பர்லேயே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி அப்படி இல்லைனா பிப்ரவரியில் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் இப்போது ஜனவரி ஒரு டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது எந்த டேட் அப்படின்றதையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்ன போஸ்டிங்லாம் வந்திருக்குது அப்படின்றதையும் நமக்கு தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி, ஓகேங்களா, எவ்வளோ வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேலைக்கு, ஓகேங்களா, ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்கு சொன்னால் தான் புரியும். அதனால் 3 விதமாகவும் சொல்லியாச்சு. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன மினிமம் படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம், ஓகேங்களா, இதற்கான சேல்ரி பர் மந்த்து சேல்ரி பர் மாதம் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது ஜாப்போட லொக்கேஷன், ஓகேங்களா. ஸோ இதற்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஓகேங்களா. தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதற்கான அப்டேட் தான் இருக்கும். அதுக்கான ப்ரிப்ரேஷனோடு நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த மாவட்டத்தில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாவட்டத்தில் எனக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்றது கிடையாதுங்க. அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ப்ரிப்பரேஷனாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் தான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். இதில் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், ஓகேங்களா. இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி 3 விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான கொஸ்டின்லாம் வரப்போகுது, ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த எக்ஸாமுக்கு, ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவிலே சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இன்டர்வியூவில் என்னென்ன மாதிரி விதமான கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ஸோ இது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் இதில் அப்கமிங்னு போட்டிருக்காங்க. நம்ம கன்ஃபார்மாக டேட் கொடுத்தாச்சு. எந்த டேட் அப்படின்றத நம்ம வீடியோவில் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் எந்த துறையிலேருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஸோ இதை கொண்டு தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அஃபிஷியல் வெப்சைட், உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது, இது ஃபேக் வீடியோ இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். CRA.tn.gov.in/ இது ஒரு வெப்சைட்டு. இன்னொரு வெப்சைட் என்னென்னா www.tnpsc.gov.in, இது இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய அனைத்து விதமான நோட்டிஃபிகேஷன் வீடியோஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு டெய்லியும் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான அப்டேட் நம்ம இது தான் கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20-25 நாளைக்குள்ளே இந்த வேலையை நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது. இந்த வேலையை ஈஸியாக எப்படி நம்ம வாங்குறது, ஸோ இது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறவங்க மட்டும் தான் தெரியும், சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓ உதவியாளர் வேலைக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சியோட வந்திருக்குது. நமக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மினிமம், ஓகேங்களா, மினிமம் 50லேருந்து 100 வேகன்சி மினிமம் ஒவ்வொரு மாவட்டத்தோட தாலுக்காவுக்கும் வரும், ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக குவாலிஃபிகேஷன், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது, ஓகேங்களா. ஸோ அதற்கு மேலே நீங்கள் 8வது 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கானது நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க.
மினிமம் குவாலிஃபிகேஷன் 5வது படிச்சிருந்தாலே போதுமானது. ஸோ நீங்கள் 5வது நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான். அதில் நீங்கள் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம். ஓகேங்களா. இதற்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 6 லெவல். ஓகேங்களா. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஓகேங்களா. அடுத்ததாக ஜாபோட லொக்கேஷன். ஓகேங்களா. ஜாபோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஓகேங்களா. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜாபோட லொக்கேஷன் இருக்கும். எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாவட்டத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன், இந்த மாவட்டம் எனக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்லி அவங்க கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 38 மாவட்டத்துலையுமே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இது உங்களுடைய காலத்தின் கட்டாயம். நமக்கு தேவை எந்த மாவட்டம்னு கிடையாது, நமக்கு கிடைச்சது அரசு வேலை கிடைச்சாலே போதுமானதாக இருக்கணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த மாவட்டத்தில் வேலை கிடைச்சா தான் நான் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பார்த்துருவோம். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 5வது படிச்சிருக்கிறவன் என்ன நாலேஜோடு இருப்பானோ அந்த மாதிரி தான் எக்ஸாம் வைப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து அவன் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு 5வது படிச்சிருக்கான் அப்படின்னா அவன் எக்ஸாம் எப்படி இது வரைக்கும் அட்டன் பண்ண எக்ஸாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, ஒரு ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சரோடு இருந்தது, கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு இருந்தது. அதை நீங்கள் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் தப்பு பிழை இல்லாமல் எழுதுறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த எக்ஸாம் வைக்கிறாங்கன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்படிலாம் ஒரு சில மாவட்டத்தில் இப்படி வைக்கிறாங்க, ஒரு சில மாவட்டத்தில் அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஸோ இந்த தலைப்பு கொடுங்க, இந்த தலைப்பில் வந்து இந்த தலைப்பை வச்சு ஒரு 2 பக்கம் எழுத சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சதை தப்பு இல்லாமல் எழுதி கொடுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா. சிம்பிளான எக்ஸாம் தான் இருக்கும். அது எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு சில மார்க் போட்டுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ, பர்சனலாக இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறோம் நீங்கள் டாப் மெரிட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து அப்கமிங் போட்டிருந்தாங்க. நான் எனக்கு டேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது என்ன டேட் அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து. ஓகேங்களா. பிப்ரவரி 20ன்னு சொல்கிறேன் பாருங்கள், 25ஆம் தேதியிலிருந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ 25ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணி மார்ச் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட 25 நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இன்னும் லிங்க் வந்து ஓப்பன் ஆகலை. ஏன்னா வந்து 25ஆம் தேதியிலேருந்து நான் அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் 25ஆம் தேதி தான் இதற்கான அப்ளை பண்ணுற லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அன்னையிலேருந்து நம்ம இந்த வேலைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இந்த வேலையானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிக்கு தகவல். ஓகேங்களா. அடுத்ததாக www இந்த வெப்சைட் வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாருமே. ஏன்னா வந்து இந்த வெப்சைட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டை செக் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத. ஓகேங்களா. அடுத்தது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பே லெவல் எவ்வளோ சம்பளம் மேலேயே பார்த்தாச்சு, எலிஜிபிளும் பார்த்தாச்சு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸும் பார்த்தாச்சு. என்னென்னது எவ்வளோ மார்க் இதை நம்ம பார்க்கல இல்லையா. ஸோ எஜுகேஷனை குவாலிஃபிகேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன படிச்சிட்டிங்களோ அதுக்கேற்ற மாதிரி 10 மார்க் 5 மார்க் போடுவாங்க. அடுத்தது டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கு. தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா, அந்த 40க்கு எவ்வளோ எடுக்கிறீங்கன்றதான் இதில் மார்க்கு. அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதில் 25 மார்க்கு. ஸோ அடுத்த இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, டோட்டலாக 100 மார்க். இதில் டாப் மார்க் வரவங்கள மெரிட் பார்க்குவாங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். பிப்ரவரி 25ஆம் தேதியிலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அப்டேட். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.